கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் அவ்வளவு எதிர்பார்த்த அல்சாரி ஜோசப் வந்து அடைஞ்சிட்டாரு. அதுதான் இப்ப ட்ரெண்டிங் நியூஸா இருக்கு. அதை தாண்டி இன்னும் கேம்ப்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்கூசன் டாப்லின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாலும் இவர் மேல எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த வருஷம் ஜாஸ்தியாவே இருக்கு. இனிஷியலாவே வந்திருக்காரு. ஸோ சேப்பாக்ல சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியில பிளேயிங் 11ல இவர் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கா, இவர் மேல ஏன் அவ்வளவு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, எல்லா டீமுமே கேம்ப் ஜாயின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே உடைய கேம்ப் செம்மையா போயிட்டு இருக்கு. ருத்ராஜ் ஒரு பக்கம் சும்மா கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காரு. MS தோனி பிராக்டிஸ் நம்மளால பார்க்க முடியுது. நிறைய ஃபுட்பால் அப்படிங்கறதெல்லாம் விளையாண்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கேம்ப் அப்படிங்கிறது அமைதியா போயிட்டு இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸோட கேம்ப்ல இப்பதான் 6 வாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஹார்திக் பாண்டியா நெட்ல களமிறங்கிட்டாரு. ஸோ பயங்கரமா ஆடிட்டு இருக்காருன்னு சொன்னோம். ஸோ அப்படியே KKR பொறுத்த வரைக்கும் ராய் வந்துட்டு வெளியில போயிட்டு அவருக்கு பதிலாக வந்துட்டு சால்ட் ரிப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க. RCB கேம்ப் தான் இப்போதைக்கு 6 வாரம் குதூகலம். இன்னும் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே போயிட்டு இருக்கு. மேக்ஸ்வெல் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியாவோட தனியா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரும் கேமரூன் கிரெயினும் ஒன்னா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து இறங்கிட்டாங்க. அதாவது மயங்க் தகர் அவர் தான் முதல் வந்தாரு. அவர் தான் முதல் ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து இறங்கிட்டாரா. ஸோ 2வது நாள் பயிற்சி அப்படிங்கறத அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த ஸ்வப்னல் சிங் அப்படிங்கிறவரும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண கரண் சர்மா. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் பெருசா கிரிக்கெட் எதுவும் ஆடல. இன்னும் சீக்கிரமாவே அவர் வந்திருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு. ஏன்னா மேக்ஸிமம் கிரிக்கெட் ஆடல. ஸோ வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் பக்கம் வந்துட்டு பயிற்சி பண்ணிருக்கலாம். ஸோ எனிவே இன்னும் 10 days இருக்கு. அதை கரெக்டா பண்ணா போதும். ஏன்னா பிளேயிங் 11ல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் காரணமா இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மஹிபல் லோம்ரர் வந்துட்டாரு. ஸோ இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே RCB கேம்பை பொறுத்த வரைக்கும் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. பட் இவங்க எல்லாருமே வந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆள் வந்து இறங்கியிருக்காரு. ஸோ அல்சாரி ஜோசப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். இவர்கிட்ட அந்த பொட்டன்சியல் இருக்கு, பிளேயிங் 11ல ஆட போறாருன்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இவர் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒன்னு பிரைஸ் டாக் பிரஷர் ஒன்னு. அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஆனா டாப்லி ஃபர்கூசன் அளவுக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா ரீஸ் டாப்லி பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு மாசமா கிரிக்கெட் ஆடல. PSL வந்துட்டு இங்கிலாந்து வந்துட்டு NOC தரமாட்டோம், நீங்க போய் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு இன்ஜுரி, அதனால ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்புக்கு அவர் ஒருத்தர் தான் ஃபிட்டான பவுலர் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். சோ அவ்வளவு பெரிய பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிடக்கூடாது, பக்குவமா பொத்தி வச்சுக்கணும். IPL-க்கு அனுப்பலாமா வேண்டாமாங்கிற ஒரு மிகப்பெரிய முடிவில் இருக்காங்க. அண்ட் டாப்ல போன வருஷமும் வரல, இந்த வருஷமும் வராரானுங்கிறது ஒரு கேள்விக்குறி. வரக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த இங்கிலாந்து போர்ட் கால வராம இருந்தா சரி. ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஃபர்கூசன் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு ஆள்ல. ஸோ அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபார்மும் போயிருச்சா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி தான். நிறைய ரன்னு கொடுக்குறாரு, ஒரு சில டைம் வந்துட்டு கன்சிஸ்டன்டாவும் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல பெருசு வீசிட்டாரு. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு மேட்ச், நல்ல ஒரு சீரீஸ் அப்படிங்கறத ஒரு போச்சுன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு ரீசென்ட் டைம்ல. இருந்தாலும் கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுது. ஒரு மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10-20 ரன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுக்கிறாரு. இன்னொரு மேட்ச்ல 35-40 அப்படிங்கிற மாதிரி. T20 பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுதான். பட் இருந்தாலும் மெஜாரிட்டியா அவர் வந்துட்டு மேக்ஸிமம் ரன் போகக்கூடாது அப்படிங்கறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா அதிகமா இந்த யாக்கர் போற பவுலர் இருப்பாங்க தெரியுமா, நீங்க 10 ரன்னா மலிங்கா, இவங்க எல்லாருமே கிளிக் ஆச்சுன்னா பிரச்சனை இல்ல. கிளிக் ஆகல அப்படின்னா ஹை ரன்னுக்கு போவாங்க. நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, மலிங்கா எடுத்து பாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிளிக் ஆச்சு அப்படின்னா விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பாரு. 4 பால்ல 4 விக்கெட் கூட எடுப்பாரு. பட் இருந்தாலும் யாக்கரை ஈஸியா பிக் பண்ற டீம் எல்லாம் வந்துட்டாங்க. சோ அந்த ட்ராக் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல பிரிச்சு வீசிடுவாங்க. ஏன்னா யாக்கர் பால்ங்கிறது ஜஸ்ட் அவங்களுக்கு பிக் பண்றதுக்கு ஒரு அளவுக்கு நிறைய பேருக்கு ஈஸியாவே இருக்கும். சோ இருந்தாலும் வேரியேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ அப்படி பார்க்கும்போது அல்சாரி ஜோசப் கிட்ட இது எல்லாமே இருக்கு. நச்சுன்னு யாக்கரும் போட முடியும். அது மட்டும் இல்லாம வேரியேஷன்ஸ் பயங்கரமா வச்சிருக்காருங்க. ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்கு. அவரும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறாரு. பட் இருந்தாலும் பெங்களூர் ட்ராக்கு அவர் ஷூட் ஆவாரு அப்படிங்கிறது வந்துட்டு ஏகப்பட்ட கிரிக்கெட் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆண்டி ஃபிளாரும் ஃபேப் டு பிளெஸியும் நிறைய தடவை வந்துட்டு இதை பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா கேமரூன் கிரீனையும் அல்சாரி ஜோசப்பையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பேசினாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பவுலிங்ல ஒரு சின்ன ஓட்டை, பேட்டிங்ல ஒரு சின்ன ஓட்டை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பேட்டிங்ல இருக்கிற ஓட்டையை நாங்க வில்ஜாக்ஸை வச்சு அடைச்சிட்டோம், பவுலிங்ல இருக்கிற ஓட்டையை நாங்க ஜோசப்பை வச்சு அடைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் அவ்வளவு எக்ஸ்பென்சிவா அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹார்டா போனாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அல்சாரி ஜோசப் வந்துட்டாரு. நாளை முதல் அவருடைய பயிற்சி ஆட்டம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ண போது. அது மட்டும் இல்லாம அவருடைய பவுலிங் பேஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரும் ரொம்ப நாளாவே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காமா. ஆல்ரெடி வந்துட்டு 140 அப்படிங்கிறது ஈஸியா டச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். இருந்தாலும் 45, 48 அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்கூசன் கிட்ட பார்த்து கத்துக்கணும் போல. ஸோ தீபக் சகரும் கூட ரீசென்ட் டைம்ல சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 130, 140 டச் பண்றதே பெரிய விஷயம் தான். அந்த ஒரு லென்த்ல அழகா ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ அவர்
அவருடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ நெட்ல செம்மையா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா பவுலர்ஸுமே அதுதான் இந்தியன் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோமே, ஸோ நமக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது கை கூடுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனுடைய முயற்சியில தான் அல்சாரி ஜோசப்போ அவருடைய பேஸை இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்த பார்ப்போம். 2-3 நாள் அவருடைய பவுலிங் ஆக்ஷன் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே ஓரளவுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும். ரைட்டு, ஆர்சிபி இந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ ஒரு பவுலரை இந்த மாதிரி வேரியேஷன் வச்சு யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் அவருடைய பயிற்சி அப்படிங்கிறது நாளையிலிருந்து தொடங்க போறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு பக்கம், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு பக்கம் ஆட போறாங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் கைட் பண்ணலாம். இவர் அதே மாதிரி ஏகப்பட்ட கோச்சும் பார்த்தோம் அப்படின்னா இவரை ஃபுல் டைம் கைட் பண்ண வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு ஃபர்கூசன் இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க மூலியமா அல்சாரி ஜோசப்பும் சேர்ந்து பயிற்சி பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்கும். அந்த சிங்கிள் ஸ்டெம்ப் மட்டுமே வச்சு பவுலிங் போறது அது எல்லாமே நாளையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அல்சாரி ஜோசப்புடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த சீரீஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பவுலரா இருக்க போறாரு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட் வீக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நேத்துக்கூட ஒரு கமெண்ட் அப்படிங்கிறத பார்த்தா, எஸ் 2016 பொறுத்த வரைக்கும் பவுலிங் யூனிட் உண்மையாலுமே வீக் தான், மொக்கையா தான் இருந்தது. பேட்டிங்கை மட்டும் வச்சுமே அவங்க சமாளிச்சு போனாங்க. பட் இருந்தாலும் அப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேற, இப்போ இருந்த சுச்சுவேஷன்ஸ் வேற. பிகாஸ் 10 டீம்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அடிதடி அப்படிங்கிறது பஞ்சம் இல்லை. நீங்க விமன்ஸ் ஐபிஎல் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், வெறும் 5 டீம் தான் இருக்கிறாங்க. ஆனா டாப் 3க்காக மல்லு கட்டிக்கிறாங்க. எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஆர்சிபி தள்ளப்படக்கூடாது அப்படின்னா ஜோசப்புடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி மேட்ச் வின்னரா, சீசன் வின்னரா இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? 3 பவுலர்ஸ் இருக்காங்க நம்ம கையில. ஆர்சிபியோட ஃபேன்ஸுக்கு பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அல்சாரி ஜோசப், ஃபர்கூசன் அண்ட் ரீஸ் டாப்லி 3 பேர்ல யாரை எடுப்பீங்க? அண்ட் அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஃபர்கூசன் பொறுத்த வரைக்கும் வந்துருவாரு. இந்த டாப்லி மட்டும்தான் ஓரளவுக்கு பிரச்சனையா இருக்காருங்க. ஸோ இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன சொல்றாங்களோ அதை பொறுத்து தான் அவரு டிசிஷன் எடுப்பாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா. ஸோ ஓவராலா எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.